சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது மற்றும் ஆபத்து வரப்போகின்றது என்றால் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் இப்படித்தான் உணர்த்தும். அது என்னென்ன அறிகுறி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நல்ல காலம் பிறக்கப் போகின்றது அப்படின்னா குலதெய்வம் எப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒருவருக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படின்னா குலதெய்வம் உங்கள் வீட்டை சுற்றி பல விஷயங்கள் மூலம் நமக்கு உணர்த்தும். அதில் ஒரு விஷயம்தான், நீங்கள் ஒரு செடிகள் வளர்க்குறீங்க, இல்லை உங்கள் வீட்டை சுற்றி செடிகள் இருந்தால் அதிகமாக பூத்து குலுங்கும். இது அனைத்துமே நம்ம பார்க்கும்போது மன சந்தோஷம் ஏற்படும் மற்றும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. இரண்டாவது விஷயம், குலதெய்வம் படம், குலதெய்வ பிரசாதங்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படுவது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடுவது, உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செல்ல பிராணிகள் குட்டிகள் ஈன்றுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கின்றது. குருவிகள் வீட்டுக்குள் வருவது, பசுக்கள் வீடு தேடி வந்து உணவு கேட்பது, இதெல்லாம் உங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் சொல்லலாம், எங்கள் வீட்டில் செடிகளுக்கு வேலை இல்லை, பசுமாடு இது போன்ற ஜீவராசிகளும் வர்றதுக்கு வேலையே இல்லை, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் பணம் புழங்குவோம் பார்த்திங்களா, அந்த பணத்தின் மூலமும் நமக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறத நம்ம குலதெய்வம் உணர்த்தும். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அந்த பணத்தில் எண்கள் இருக்குது பார்த்திங்களா, ஏஞ்சல் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 1, அதாவது தொடர்ந்து 4 1கள் வருவது மற்றும் 3 6 9 இது போன்ற எண்கள் சேர்ந்து வருவது மற்றும் 7 8 6 இது போன்ற எண்கள் சேர்ந்து வருவது மற்றும் 3 எண்கள் 4 3 6 3 8 இது போன்ற ஏஞ்சல் எண்கள் உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் படுகின்றது மற்றும் கடிகாரத்தில் 11 11 போன்ற எண்களை அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகின்றது அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் எப்படி உணர்த்தும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குலதெய்வத்தை முறையாக வணங்குறவங்களுக்கு, அன்றாடம் குலதெய்வத்தை நினைப்பவர்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் வராது. ஆனாலும் நம்மளுடைய கிரகங்களின் ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா கிரகங்கள் இடமாற்றம் ஆகி கொண்டே இருக்கும். அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களின் மூலம் நமக்கு ஒரு சில பாதகமான சூழல் வரும். அப்பவும் நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டும் போது நம்ம தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது. மேலும் அந்த தெய்வம் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகின்றது, நீ எச்சரிக்கையாய் இரு, நானும் உன்னுடன் இருக்கின்றேன், அதற்காக தான் இது போன்ற அறிகுறியை நமக்கு காட்டுகிறது. அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட கனவுகள் வருவது. அடிக்கடி கெட்ட கனவு வருதுங்க. ஒரு மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் கெட்ட கனவுன்னு மட்டும் கரெக்டாக தெரியும். கெட்ட கனவு வருது, என்னால் தூங்கவே முடியல. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வறண்ட பூமிகள் கனவுல வர்றது, அடுத்து மாந்திரீகம் செய்வது போல் கனவில் வருவது, இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு யாரோ ஒரு கெடுதல் செய்ய போகிறாங்க, நமக்கு ஏதோ ஒரு கெட்டதல் வரப்போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற காலங்களில் ஒருபோதும் மனம் தளராமல் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரய செலவு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் விரய செலவு வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்தான காலத்தில் நமக்கு உயிருக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் விரய செலவோடு நம்மை அந்த ஆபத்து கடந்து செல்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் செல்ல பிராணிகள் மரணிப்பது, வீட்டில் பசு வீட்டில் இறந்துருச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தீர்க்க ஆயுசோடு இருப்பாங்க, அந்த பசு அந்த மரணத்தை வாங்கி செல்கின்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் கலர் மீன்கள்லாம் வளர்ப்பாங்க, அந்த மீன்கள் திடீர்னு இறந்து போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா உங்கள் உயிருக்கு வர வேண்டிய ஒரு சில விஷயங்களை அந்த உயிர்கள் வாங்கி செல்கின்றது, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, இது போன்ற விரய செலவு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்கள் வீட்டில்
நீங்கள் வைக்கக்கூடிய குடிநீர் குழாய்கள், சாதாரண தண்ணீர் குழாய்கள்லேருந்து நீர் திடீர்னு சொட்டிக்கிட்டே இருக்குது. வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று அடுத்தடுத்து ஏதோ ஒரு செலவுகள் வைத்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னாலுமே நமக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் இது போல் செலவுகள்லாம் வருது. இது போல் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரு நாய்களுக்கு உணவு கொடுப்பது, பறவைகளுக்கு உணவு கொடுப்பது, இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு விரய செலவை குறைக்கும், உங்களுக்கு பெரிய ஆபத்து வராமல் தடுக்கும். நீங்கள் வளர்க்கக்கூடிய செடிகள் பட்டு போகின்றது, நல்லா வளர்ந்துட்டு இருந்த செடிங்க திடீர்னு பட்டு போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகின்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற விஷயங்கள் நடந்தால் உங்கள் வீட்டை முழுமையாக தொடச்சிட்டு தினமும் காலை மாலை தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்திற்கு ஒரு சின்ன 2 பத்தி ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனதார நினைங்க. குலதெய்வத்தை இறுக்கி பிடித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும். இன்னுமே ஒரு சிலர் சொல்லுவாங்க, மனசே சரியில்லைங்க, ஏதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை குலதெய்வ எல்லைக்கு சென்று வாருங்கள். குலதெய்வ எல்லைக்கு சென்று அந்த தெய்வத்தை அந்த எல்லையில் உட்காந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த தெய்வத்திடம் முன்னாடி உட்காந்து எந்திரிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அந்த தெய்வம் உங்களுடன் இருக்கும், அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் 100 சொல்லில் 1 சொல் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கமெண்ட்ஸில் குலதெய்வம் என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.